உடனே யார் டைரக்டர் அப்படின்னு உடனே இருக்கிறதுலே சின்ன பையனா ஒரு குழந்தை மூஞ்சியோட ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை போய் குடிமா அவர் தான் டைரக்டர் அப்படின்னா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சுரேஷ் சந்திரா சார்ட்ட கேட்டேன். ஹி இஸ் வெரி டேலண்டட். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பையன், ரொம்ப சமத்தான பையன், பட் வேற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ ப்ளீஸ் நீங்க வாங்க, உங்களோட படம் நீங்க வந்து நிறைய பேசலாம். ராஜா கருப்புசாமி ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன என்னதான் பேசிக்கணும், ஏன்னா இப்படி ஆடிட்டே இருக்காங்கன்னு பார்த்தேன். கால் நிற்க மாட்டேங்குது, பதட்டமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் எல்லோரும் ஆக்சுவலாக இந்த கதை எழுதி முடிச்சு பல ப்ரொடக்ஷன் 40 ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் முடியாது, இந்த படம் பண்ண முடியாது, ஏன்னா இது வச்சா நானே விஷயம் மட்டும்தான் இந்த படம் பண்ணணுன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் அதுக்கடுத்து போனோம். இந்த படம் வந்து ஒரு மனுஷன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காது. அது யாருன்னா தினேஷ் புருஷோத்தமன், டிஓபி, லவ் டுடே நகர்பட்ட டிஓபி. அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நானும் விஷயம் நின்றுக்க மாட்டோம். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நின்றுருக்கோம். இன்னைக்கு இந்த படம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க தினேஷ் புருஷோத்தமன் அவருக்கு மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவர் தான் இந்த படம் நல்லா இருந்துச்சு, பட் சில காரணங்களால் பண்ண முடியல. ரியலி தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறம் மேங்கோ புஷ் மோகன் அண்ணா, அவரும் அவர் ஒரு கதை கேட்குறோம், அந்த கதை கேட்டுட்டு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது நல்ல கதை இவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் மூலமா தான் மைத்ரி உள்ளே வந்தாங்க. மைத்ரி சார் வந்து அனில் சார் கதை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அனில் சார், நவீன் சார், ரவிசங்கர் சார், இந்த கதை தூத்துக்குடி பக்கம் நடக்கிற கதை, இதை நான் உங்களுக்கு போயிட்டு இங்கிலீஷில் சொல்லணும். ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் ChatGPTல போட்டு இதெல்லாம் சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இங்கிலீஷில் சார் ஓப்பனிங் சார், பூசாரி கம் சார், பெல் ரிங் சார், இந்த மாதிரிலாம் சொல்லி கதை சொல்லி அவங்க என்ன புரிஞ்சாங்கன்னு தெரியல, பட் தி அண்டர்ஸ்டாண்ட் த அந்த சோல் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் ஓடினது அடுத்த 1 மாதத்தில் நாங்கள் ஆஃபீஸ் போட்டாச்சு. இது போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரே நிமிஷம் நிறைய எழுதி மறந்து ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் ஆக்சுவலாக கார்த்திக் ஜி கிருஷ் சார், டக்கர் படத்தோட டேரக்டர், அப்புறம் பாரதிகலன் சார், பிருந்தா மேம், சுஜு சார், மொராஜி ஆனந்த்னா, நாகேஷ் குகுலு, இவங்க எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய திட்டம் வாங்கியிருக்கேன். எஸ், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் இப்போ எடிட் இந்த டெக்னிக்கலாக ரைட்டிங்லாம் இது பண்ணோம்னா எனக்கு அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனை சொல்லிக் கொடுத்த ரூகே ஸ்ரீனிவாஸ் ஒரு அண்ணா இருக்காரு, கேத்தரின் படத்தில் கூட ஒர்க் பண்ணார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட டக்கர் எடி டீமு, கேசி நாமிகா எடி டீமு, தக்ஸி எடி டீமு, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இது ஃபுல்லாக தேங்க்ஸ் மட்டும் தான், ரொம்ப அறுக்க விரும்பல ஒரு கடத்துக்கு இதாகிடும். ஸோ தூத்துக்குடிலேருந்து சென்னை வந்தோடனே ஃபஸ்ட்டு சென்னை கூட அடாப்ட் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துருச்சு. ஊரில் என்னென்னமோ நம்ம தாண்டா இது அப்படின்னு சொல்லியிருந்தா சென்னை வந்து செவிட்லேயே அடிச்சு நீங்கள் ஒழுங்காக இங்கே இருன்ற மாதிரி அடிச்சுது. அப்போது இல்லை பயப்படாத, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட், கில்டன், அசோக், தினகரன், பிரதுமன், கார்த்திக், மக்தா, மகாலிங்கம், எல்லாருக்கும் ஜெஸ்ஸி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கைன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய கிடையாது, பட் ஸ்டில் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ வெறும் டிரெக்டராக மட்டும் இருந்தால் பாதுரா உனக்கு ஒரு கிராஃப்ட் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு எடிட்டர் ஓரளவு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்ரீனிவாசன். அவருக்கு ஃபார் தட் அது இல்லைன்னா நீங்கள் ரைட்டிங் எனக்கு கிடைக்கிற மரியாதையும் எதுவுமே கிடைச்சிருக்காது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீனினா அவங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பவி, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, அவன் இல்லைன்னா காசு வேணும்டா, சாப்பாடு காசு இல்லை கூட அப்படின்னா அவன் உடனே மாற்றி விடுவான். மீனா, கேதர், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜெயஸ்ரீ, ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமில் கூட இருந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் வரும்போது இதெல்லாம் இவங்கெல்லாம் சம்பிரதாயம், இவங்களாம் சொல்லியாச்சு. அப்புறம் படத்துக்குள்ளே வரும்போது தலைவன் வியாக்கி கேட்குறப்பெல்லாம் என்ன இதாயா, சரி ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு 5 நிமிஷத்தில் ஒரு போஸ்டர் வரும், அது எப்படின்னு தெரியல, ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா. அப்புறம் மியூசிக் டைரக்டர் பாரசங்கரும், தலைவன் வந்து அவர்கிட்ட அதான் ஒரு கடை செட்டிங்கில் உட்காரோம், 6வது உட்காரோம், அவர் பர்சனலாக புலம்ப ஆரம்பிச்சிருவேன். அவர் நினச்சதெல்லாம் மூடிட்டு உட்காரு வேலை போகணும்னு சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் எதுவும் சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ். முக்கால் செஷன் வந்து புலம்பல் செஷனாகவே இருக்கும், அப்படி அங்கே ஆட்சிப்பட இப்படி அங்கே ஆட்சிப்படனு. பட் நீங்கள் கிளைமேக்ஸ் எனக்கு இது நான் என் படம்னு சொல்லலை,
அது அவரோட பெஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஆர்ஆர் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தப்பறம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் டிஓபி சுரேந்தர் பரஞ்சோதி. நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், சுயம்பரம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஜேபிள் இருக்குது, போய் பார்த்துருங்க, யூடியூப்ல இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ கையில் 10 காசு கிடையாது. கேமரா தம்பிகிட்ட இருந்து கேமரா வாங்கி லென்ஸ் ஒருத்தனை கடன் வாங்கி பண்ண ஷார்ட் ஃபிலிமு. அந்த படத்துக்கு அவர் தான் டிஓபி. இன்னைக்கு இந்த மதுராத்திரிக்கு அவர் தான் டிஓபி. 0 பட்ஜெட் வந்து திருப்பி வந்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எடிட்டர் அசோக். நானும் கிட்டத்தட்ட புதுசு முன்னாடி மாதிரி தான். எந்நேரமும் கூட இருப்பான், சண்டை போடுவோம், இது பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அசோக், இது எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு டிரெக்ஷன் டீமு, டிஓபியும் டிரெக்ஷன் டீம். ஆனால் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் தான் வேலை பார்த்தானுங்க. நான் இவ்வளோ கோவப்படுவேன், இவ்வளோ கத்துவேன்னு எனக்கு இந்த ஃபிலிம் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அருண், ரொம்ப தேங்க்ஸ். நிறையா அவனும் இன்னொரு பொன்னாடி மாதிரி அவனும் சண்டை போட்டிருக்கோம். அருண், ஆதி ரொம்ப தேங்க்ஸ். தயா, ஹரி, ஹரிஷ், சக்தி, மகேந்திரன், மாதவன், பிரத்யூ, லிஷா, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக சாரி தயாக்கும் ஹரிக்கும். அடி மட்டும் தான் வாங்கலை, மற்ற அவ்வளோ திட்டம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சாரிடா, பட் ஆனால் வழி இல்லை, இது எவ்வளோ வாங்கலாம் செய்வீங்க. அப்புறம் டிஓபி டீமில் பிரகாஷ், சசி, பேர் பிரகாஷ், சசி தான் பேர், பாலாஜி பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காஸ்டிங்கில் வந்துட்டு சங்கீதா மேம், ஷெல்லி மேம், வெங்கடேஷோட கதை சொன்ன உடனே நான் பகவதிலாம் பார்த்துட்டு அப்படி இருந்தேன். மனசாக போய் உள்ளே போட்டுனே வாங்க லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க. சரி ஓகே, தலைமை க்யூட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஃபஸ்ட் மீட்டே அது கதை கேட்டுட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப தான் இருந்துச்சு. பக்ஸன்னு வரல, நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவரோட. நான் சேத்தன் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நரேஷனுக்கு ஃபஸ்ட் நரேஷன், செகண்ட் நரேஷன், தேர்ட் நரேஷன் போனோடனே ராஜா இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி தான் இருக்குது, நீங்கள் அதுதான் கதை சொல்லல, வேணா கேட்டீங்கன்னு சொன்னார். பட் கதை கேட்டுட்டு அவர் அவ்வளோ சொன்ன மாதிரி வெட்டி வெடி அந்த கடைலாம் பார்த்துட்டு தலைவனை வந்து பக்கத்தில் உட்காந்து சார் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டது வந்து எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இதுக்கு. அப்புறம் வந்ததுக்கு நடிச்சிருக்கேன் கொஞ்சம் வளருது. அப்புறம் சுமித்ரா, வர்ஷினி, பானு, கார்த்திகேயன், நரேன் சார், சாப்லன் சுந்தர் சார், அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் படம் நடிச்சதுக்கு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் ஆடிஷன், இந்த படம் காஸ்டிங் இவ்வளோ இருக்குன்னா படத்தில் கிட்டத்தட்ட 37 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் தவிர. அந்த 37 கேரக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 300 கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் பார்த்து வேணான்னு சொன்னோம். ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் போனோம், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். செலக்ட் ஆனவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த படம். அப்புறம் ரோஹிணி மேம், அவங்க ஆக்சுவலாக அவங்க போட்ட அவங்க மூலிமா தான் அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார்மல் கிரேட்ஃபுல் பண்ணுறோம், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கடைசியாக இந்த படம் ரொம்ப கேட்கும் போது ஃபஸ்ட்டு இந்த சினிமாவில் வந்தோடனே இது ஒரு சின்ன படம்ப்பான்னு சொல்லும்போது அப்போ படம் தானே, அது சின்ன படம் பெரிய படம் நம்ம அதை லேபிள் பண்ண வேணாமே இருக்கும். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட ரியல் மீனிங் புரிஞ்சுது. ஒரு பாரிபுரம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய படம் உங்களை எல்லாம் பண்ணும், குதூகலமாக இருக்க வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். சின்ன படம் தான் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். உங்களை தியேட்டரில் உங்களுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும். இந்த படத்தில் 37 கேரக்டர்ஸ் 37 சொந்தக்காரங்க தான். படம் வந்த அப்புறம் செய்ய போகிறேன். பட் ஆனால் ஸ்டில் அவ்வளோ விஷயம் நீங்கள் பாருங்கள், பார்த்துருச்சிங்கன்னா இதை ஒர்க் அவுட் ஆகல திருத்திக்கடா அப்படின்னு சொன்னாலும் திருத்திக்க நான் ரெடி. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இது இதுக்காக சொல்கிறேன், சின்ன படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது நான் இது தப்பாக இருந்துச்சுன்னா நினச்சேன். பட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்தடுத்து கொண்டு போகும். பெரிய ஸ்டார்ஸ் படம் பட்ஜெட் வைஸ் அதெல்லாம் ஓகே, பட் திஸ் வில் பி இங்கிலீஷ் வரல, நல்லா இருக்கும் அது ஒன்று. அப்புறம் ஒரு இந்த படத்தில் நடித்த 2 ஹீரோயின் எல்லாரும் சொல்லிட்டேன். ஓகே, ரிஷி, அனிஷ்மா. ஃபஸ்ட்டு அனிஷ்மா சொல்லிடுறேன். ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 43 பேர் ஆடிஷன் பண்ணி நோன் ஆர்டிஸ்ட் போய் அன்னோன் ஆர்டிஸ்ட் போய் கடைசியில் ஏடி டீம்லாம் வந்து எனக்கு முட்டை மந்திரிச்சு வைக்காத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி இவனை ஒத்து வைக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. ஒன் டே அனிஷ்மா ரேண்டமாக வந்தாங்க. அண்ட் படம் அவங்க வெறும் க்யூட்னஸ் மட்டும் ஒரு ஹீரோயினுக்கு தேவையில்லை. ஒரு ஹீரோயின்னா இவங்க க்யூட்டாக தான் இருக்கணும், இவங்க எதாவது பண்ணணுன்ற எதுவுமே இந்த படத்தில் முடிஞ்ச அளவு இது பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரிஷி என்ன கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக
வடிவேல் சொல்கிற மாதிரி ஏறாத மலை இல்லை, பொறுக்காத குப்பத்துட்டு இல்லைன்ற மாதிரி போகாத ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இல்லை, கேட்காத இது இல்லை, தண்ணி ஒரு சில பேர்லாம் வேறு மாதிரிலாம் கதை சொல்லி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் மைத்ரி மூவி மேக்கர்ஸில் நிற்கிறதுக்கு பல சண்டை, 2 பேரும் கிட்டத்தட்ட சண்டை போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். பட் இங்கே நிற்கிறோம். ரொம்ப அடுத்தடுத்து படம் ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. அது பாருங்கள். ஃபைனலி ஒரு 3 பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று அப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்ப, ரொம்ப தேங்க்ஸ். நீ பார்த்துட்டு இருந்தா பெருமைப்படணும்னு நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் தம்பி, அவனுக்கும் மாறி எனக்காக இன்னும் தூத்துக்குள்ள தனியாக ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் வச்சு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் போய் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக கேக் கிளாஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்குள்ள என் மனம் 100 நாள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த படம் வந்துட்டு மெயினாக என்னுடைய ஒரு கைண்ட் ஆஃப் கில்ட்லேருந்து வந்த கதை தான். நான் சுற்றி இருக்கிற என் லைஃப்பில் இருக்கிற நானுமே ஹர்ட் பண்ண பார்த்த விமனுக்காக வச்சு எழுதின படம் தான். அது தப்பு இருக்கும், யாராவது சொல்லுவாங்க, தப்பாக மாற்றிக்கிறேன். பட் இங்கே நான் நிற்கிறேன்னா ஒரு பொம்பளை 50 வருஷம் வாழ்க்கை இறந்தனால மட்டும்தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா ஒரு 50 வருஷம் அவள் பார்க்காத வேலை இல்லை, எதுவுமே. இங்கே நான் நிற்கிறது, நாங்கள் படிச்ச போட்டு உட்காந்துட்டுருக்கேன், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த படத்தில் கடைசியாக முடியாதான் சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ்மா. நீ பார்த்தா பாப்பான்னு நினைக்கிறேன், லைவ் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு all the women in my life, especially you. நீயும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ். என்ன அதை மட்டும் நான் சொல்லிட்டேன், எஸ்கேப் ஆகாரு. பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்வாகா இருக்காப்புல, பெரிய டேரக்டர் ஆயிடுவார், அப்புறம் ஹீரோ ஆயிடுவாரு. கைக்குள்ள வச்சுக்கோங்க. இது என் சார்பா என்னால் முடிஞ்சது. அப்புறம் வந்து விஷ் பண்ண டிரெக்டர்ஸ் எல்லாத்துக்கும், கார்த்திக் சுப்ராஜ் சார், அவர் சொன்ன நான் அவர் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக பார்த்த மனுஷன் இல்லைங்க. ரைட்டிங் ஃபேன் சொல்கிறதெல்லாம் தெரில, ஆனால் இன்னும் நான் பேர் வாங்கணும். நான் இன்னும் இன்ஸ்பைரிங்காக பார்க்க டேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா வேலை பார்த்தேன், அவங்க ரைட்டிங் சூப்பராக டேரக்டர்னு சொல்லணும். அண்டு ரவிக்குமார் சார், நான் இன்றைய நாளை வந்து எங்கள் ஊரில் கேஎஸ்பிஎஸ் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு வேலை வாங்கியிருக்கா, அப்படி எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது இதாக இருக்குது. அப்புறம் கீர்த்தி ப்ரோ, நான் வந்து டூடு மைத்ரி ஓகே ஆயிடுச்சு, டூடு ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்குறேன். அன்னைக்கு அந்த மனுஷன் பார்த்தப்போ ஒரு வார்த்தை, ஐயோ அடுத்து அவன் படத்துனாயா, அடுத்து அந்த மாதிரி ஃபேஸ் பார்க்கணும் அவனே அப்படின்னாப்புல. ஐ திங்க் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்ரீகணேஷ் ப்ரோ, நானும் அவருடைய ஏரியாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப இந்த மனுஷன் இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாப்புலன்னு தெரியாது. ஏரியா ட்ரை பண்ணப்பையும் சரி, இப்பயும் சரி, படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருந்துச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணேன்னா டைம் எடுத்து எனக்காக பேசினாப்புல. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் பாரி ப்ரோ நிறைய சொல்லியிருக்காப்புல. அதை தாண்டி படம் பார்த்துட்டு எனக்காக இது எடுத்து இது கொஞ்சம் மாற்றிக்கங்கன்னு சொல்கிறது ஜென்யூனாக ஒரு விஷயம் வரும், அதை நான் மாற்றிருக்கேன். இது பார்க்கும்போது படம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வித்லவ் டைரக்டர் மதன் ப்ரோ, அவர் இருப்பார்னு நினைக்கிற கேரக்டர் நினைக்கல, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அப்புறம் கரண் ப்ரோ, அடுத்து துருவிக்ரம் அவருடைய படத்தோட டைரக்டர் கரண் ப்ரோ, அவரும் படம் பார்த்தாரு. ப்ரிவியூ பார்க்க வந்த எல்லா டைரக்டர்ஸுக்கும், ஸ்ரீகணேஷ் ப்ரோ, பரத், எல்லா டைரக்டர்ஸ், என்னோட டைரக்டர் பரத் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆகஸ்ட் 21 தேட்டரில் வந்து பாருங்கள். முடிச்சுக்கிறேன். Thank you so much. So yes, coming to the man.